ஆத்துக்காரி எடுத்து பீரோல அடுக்கி வைக்கிறான். உட்கார்றதுக்கு ஏதாவது இல்லையோ? அம்பி கால நோவுதுரா, போயிட்டு வந்தேன். எங்க போயிட்டு வந்த? அட கோயிலுக்குடா. எந்த கோயிலுக்கு போனோம்? ஏதோ நோக்கு தெரியாது. எனக்கு நோக்க தெரியாது. அம்பி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எந்த அபிஷேகம்டா? ஐயோ போய் 3 நாளாச்சு. இங்கே கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்குது. தம்பி உமக்கு வேணா சொல்லி சிறப்பா நான் பண்ணி தரேன். ஐயா பண்ணி தருவியா? பேஸா பண்ணுவேன். கும்பாபிஷேக விழா சிறப்பா நான் பேஸா பண்ணி தரேன். நல்ல முறையா செஞ்சு தரேங்க. நல்ல முறையா பண்ணி தரேன். ஒரு நின்னுட்டு பேசுவோம். வாடி வா. என்ன வாடி வா? ஐயா உட்கார் போடு. தம்பி முண்டத்தேவடிய மகனே, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்ன ஆகிற முண்டத்தேவடிய மகனே? ஏன் இங்கே போடுறா? அம்பி ஊக்குடா. ஏன்டானே இப்படி தள்ளி தள்ளி விடுறே? தம்பி ஏய் என்ன உன்னை ஏய் என்ன தூக்குறியா? ஓம்ப கொள்றேன். அம்பி இடம் தள்ளி விட்ட தொப்புன்னு நீ சிம்மாதன கேட்டு ஐயா ரேட் வந்து போச்சு. நல்லா கட்டு. அது ஆத்துல இருக்கு. ஆத்துலயா? இது எந்த சேர்ந்தா ஐயர்னு எனக்கு தெரியலையே. அடே அம்பி உங்க கோயில விசேஷம் பண்ணணும். ஆமா எங்க கோயில கும்பாபிஷேகம் பண்ணணும். இருப்பாடி ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி தரேன். நீ வரலாம் நன்றாக வாங்கிட்டு வந்துரு. நீ லிஸ்ட் எல்லாம் போட வேண்டாம், வாயில சொல்லா பாத்துக்கிறேன். சிரிக்காத எறும்பு கோலாயாட்டு. ஏ அம்பி சுமோகமா சொல்லி தரேன். நீ வாங்கிட்டு வா பொருள். நீட்டா செஞ்சு தரேன். சரி எப்படி? அட யாகத்துக்கு செங்கல் ஒரு 2 லோடு ஓட்டிட்டு கம்மியா 2 லோடு வேணுமா செங்கல்? அப்புறம் அம்பி மண்ணு ஒரு டிராக்டர். மண்ணு டிராக்டரா? ஏ யாக கலச எனக்கு வேணும். யாகம் செய்யறதுக்கு வேணும். செங்கலும் மணல வாங்கிட்டு போய் தான் ஐயர் வீடு கட்டலாம் நினைக்கிறேன். தானியம் வேணும். தானியம்? ஆமா அது வாங்கிக்கலாம். நவதானியம். நவதானியம் வாங்கிக்கலாம். செம்பு இருக்குல்ல, செம்பு வெங்கலத்துல பித்தளையில வாங்கக்கூடாது. வெங்கலத்துல ஒரு சுமார ஒரு 25 சொம்பு போடும். 25 சொம்பு போடுறதா பாருங்களேன். 25 போதும். அதுக்கு மேல கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். ஜாக்கெட் பிட்டு ஒரு 2 பண்டல். 2 பண்டல ஜாக்கெட் பிட்டு? அடே அவ்வா நெவராக இருக்கிறதுக்கு அடியில கொடுக்கணுமா? அந்த ஜாக்கெட் பிட்டு கொண்டு போய் ஐயர் போட்டாடிக்கு ஜாக்கெட் தாக்க பாக்குறான்னு நினைக்கிறேன். அரே அம்பி உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அதுக்கு நூல் கண்டு ஒரு டஜன். நூல் கண்டு ஒரு டஜன்? ஆமா. சரி நவதானியம். நவதானியம் கொண்டு வரணும். நெய்யி ஒரு 5 டின்னு. கம்மியா 5 டின்னு? ஆமா ஆமா. ஐயோ சுவாமி. பச்சரிசி ஒரு 5 சிப்பம் வைத்துறாத. 5 சிப்பம் பொங்கல் வைக்கணும்ல, படையல் போடுறது. 5 சிப்பத்துல நீ பொங்கல் வைக்கிற? ஆமாம்பி. கற்பூரம் தீப்பொட்டி ஒரு டஜன். தீப்பொட்டி ஒரு பொட்டி இருந்தா 10வது விளக்கு பத்துறது. அவசரம் இருக்கு. அரே அம்பி நீ எது உங்க வீட்டுக்கு வரே உன் பிள்ளைக்கு ஜாதகத்தை கணிச்சு இப்படியா இருந்தாலும் என் பேர் என்ன தெரியுமா? என்ன? என் பேரு தான் சீனிவாச ஐயர். ஓ உங்களுடைய பெயர் சீனிவாச ஐயர். என் தோப்பனார் பேரோ நரசிம்மய்யர். நரசிம்மய்யரா?
ஏன் நரசிம்மயிர்னே பேர் வைப்பாங்க? அரே அம்பி, நோக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. புண்ட தெரிய மகனே. ஏய் நரசிம்மய்யர். நரசிம்மய்யர். அட நரசிம்மய்யர். நான் சீனிவாசய்யர். நீ சீனிவாசய்யர். சரி. டேய் இப்ப நீ எங்க வேலை செஞ்சிட்டு இருக்கற? உன்னுடைய ஜாதக பிரகாரம் பார்க்கும் பொழுது என்னடா ராசி பலனே சரியில்லை. உமக்கு என்ன ராசி? எனக்கு தனுசு ராசி, தனுசு லக்னம், உத்திராடம் பாதம் 1. பாதத்தை 1. ஏ அப்பா, சந்திரனே சூரியனை பார்க்கறான், சூரியன் கேது பார்க்கறான், கேது ராகு பார்க்கறான், ராகு என்னடா நட்சத்திரத்துல உனக்கு ஏதோ குறை இருக்கிறது. என்ன சொல்ற? டேய் சுப டேய் பரணி நட்சத்திரம். உனக்கு என்ன நட்சத்திரம் சொன்னேன்? தனுசு ராசி, தனுசு லக்னம். தனுசு லக்னத்திலே கொஞ்சம் முன்னேற்றங்கள் குறைவாக இருக்கிறது. நீ எத்தனை தான் சம்பாதித்தாலும் அது உன்னிடத்தில் ஜெயம் பெறாதடா, போய்கொண்டேதான் இருக்கும். ஆமா ஆமா, எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. அம்பி, தனுசு ராசிக்கு கொஞ்சம் நோக்கு தெரியும் சரியில்லை. கொஞ்சம் பார்த்து பத்திரமா வண்டி வாகனத்துல சிறப்பா போகணும். சரியா? இப்படி எல்லாம் பஞ்சாயத்தை பார்த்திருந்தாலும் நீண்ட காலம் வெளியில போயிட்டேன். இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்கிறீங்க? எனக்கு என்ன வேலை இருக்குது நிறைய. காசி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய காசி மன்னன் அழைத்து வர சொன்னாரு. மன்னனாகிய காசிராஜன் என்னை வரவழைத்தாரு. நீண்ட காலமாக புத்திர சந்தானம் இல்லைன்னு சொன்னார். அதனால் நேற்று, அதாவது அன்று ஒரு நாள் ஒன்னானப்பட்ட சிவபெருமான வேண்டி 3 வேளை தவறாம கடூரமாக அந்த படிகளுக்கும் பரம்பொருளாகிய சிவபெருமானை வணங்கி வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படி என்று அவங்களிடத்திலே பஞ்சாயத்தை பார்த்து எடுத்து உரைத்தேன். அதன் பிறகு செய்து கொண்டு வாருங்கள், நான் கொஞ்சம் வெளிகாலம், அதாவது வெளிநாடு போயிட்டு வரேன் அப்படி என்று சொல்லிவிட்டு போனேன். இன்று மீண்டும் எனக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார்களா? ஐயோ என்னவோ தெரியவில்லையே. நான் சொன்னது ஏதாவது குறை குற்றமா எனக்கு தெரியல. உடனே போய் புறப்படுகிறேன். மன்னனாக திகழ்ந்து வரக்கூடிய மன்னனாகிய காசிராஜனுக்கு இந்த ஐயனாகி விளங்கக்கூடியனா அடியேன் சேவித்தேன். ஐயா நலமாக இருப்பாய். ஐயரே, இருந்தாலும் நம்மளுடைய அரண்மனையில ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. அப்படியா? ஆமா. செய்தியா? ஆமா. அப்படிப்பட்ட செய்தி என்ன? நீங்கள் சொன்ன பிரகாரம் நானும் என்னுடைய மனைவியும் கைலங்கிரி சென்று அந்த ஒன்னானப்பட்ட சிவபெருமானை தவம் செய்தோம். அந்த ஒன்னானப்பட்ட சிவபெருமானம் எங்களுக்கு காட்சி அளித்தார். காட்சி அளித்து என்ன குறை என்று கேட்டால் என்ன வர வேண்டும் என்றால், எங்களுக்கு திருமணமாகி 12 ஆண்டு காலமாக குழந்தைகள் இல்லை. அதனால எங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று கேட்டோம். அதனால அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று வரத்தை கொடுத்தார். ஆமா. அதன் பிரகாரம் 10 மாதம் கழித்து 10 திங்கள் கழித்து எங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அப்படி பிறந்திருந்தாலும் அந்த ஆண் குழந்தையாகப்பட்டது பிறந்த நேரம் நல்ல நேரமா? இந்த குழந்தை பிறந்திருக்கிற நேரத்தை நல்ல நேரம் என்று கழித்து இந்த குழந்தை பிறந்த நேரத்திலே நாட்டு மக்கள் எப்படி இருப்பார்? நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யுமா? ஊரு செழித்து உற்றமழை பெய்யுமா? இந்த மன்னர்களுக்கெல்லாம் எப்படி, இந்த காசி மன்னனுடைய எப்படி, தாய் தந்தை எப்படி இருப்பார்கள் என்று அந்த பஞ்சாங்கத்தை கவனிக்க வேண்டும். அதனால உன்னை அழைத்தேன். ஆண்டவனே, சற்றே எனக்கு அவகாசம் கொடுத்தா நான் பஞ்சாங்கத்தை உள்ள பிரகாரம் எடுத்து உண்மை உரைப்பேன். அப்படியா? ஆகட்டும். யாரெங்கே? தம்பி, எதற்காக அழைத்தார்கள்? இதோ மன்னராகப்பட்டவருக்கு நான் சொன்னது பலித்து விட்டது. எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? இதோ நீண்ட காலமாக புத்திர சந்தானம் இல்லை என்று சொன்னார்களா? அவங்களுக்கு ஒன்னானப்பட்ட சிவபெருமானை வணங்கி அழகான ஒரு ஆண் குழந்தை வரம் பிறந்த குழந்தை பிறந்திருக்கிறதா? சந்தோஷம். இந்த குழந்தையானது பிறந்த நேரம் காலம் எப்படி, நாட்டு மக்களுக்கு எப்படி, குடிமக்களுக்கு எப்படி என்பதை தாங்கள் பஞ்சாங்கத்தை கணித்து சொல்ல வேண்டும் என்று மன்னருடைய கட்டளை. அது பிரகாரம் பஞ்சாங்கத்தை கணித்து பார்ப்போம். பிறந்த நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமா பாரு. தம்பி, இதோ பார்க்கும் பொழுது இந்த பஞ்சாங்கத்திலே, அதாவது இந்த குழந்தையாகப்பட்டது பிறந்தது நல்ல நேரம், வளர்ந்தது நல்ல நேரம்,
பிறந்தது நல்ல நேரம், வளர்ந்தது நல்ல நேரம். வளரக்கூடிய நேரம் நல்லா இருக்கிறது. எந்த ஒரு குறையும் கிடையாது. நாட்டு மக்கள் நலமுடன் இருப்பார்கள், குடிமக்கள் நலமுடன் இருப்பார், தாய் தந்தைக்கு நலமுடன் இருப்பார். யாருக்கும் எந்த குறையும் கிடையாது. ஆனால் ஒன்று, இந்த குழந்தையானது செக்க செம்மூஞ்சி கலரா பிறந்திருக்கிறது. ஆனால் வடபுறம் தண்டு குடிமாலை சிலம்பை, இடவரம் தண்டு 18 விருதுகளோடு பிறந்திருக்கிறது இந்த குழந்தை. இந்த குழந்தையானது பிறந்த நேரம் காலம் நலமாக இருந்தாலும் இந்த குழந்தைக்கு பொய்யை பித்தலாட்டம், பேய் பிசாசு, புறசுருட்டு இப்படி ஏதொன்று இந்த பொய் சொல்லி பிழைப்பவன் கருவறுக்கவே பிறந்திருக்கிறது குழந்தை. அருமையான குழந்தை எடுக்குதப்பா. இந்த குழந்தைக்கு பொய் பித்தாட்டம் என்றால் பிடிக்காது. பொய் சொல்லி பிழைப்பனுடைய கருவருக்கவே பிறந்திருக்கிறது. நான் சிந்தித்து பார்த்தேன். 1, 2, 3 யாதாவது ஒன்று 10 ஒரு வார்த்தை இருந்தால் அதுல சில வார்த்தையை மறைத்துத்தான் நான் ஜோதிடரை பார்க்க முடியும், பஞ்சாங்கத்தை கணித்து பார்க்க முடியும். அப்படி கருவருக்க பிறந்திருக்கிற இந்த குழந்தை, அடே குழந்தையே, நீ உன்னை விட்டாத்தானே நீ என் கருவருப்பாய். இப்ப இந்த பையன் வளர்ந்து வந்தானா உங்க குடும்பத்தையே அழிச்சு விடுவான். கருவருக்கவே வகைராவே முடிச்சு போடுவான். பொய் பத்திரா ஏமாத்தாடு தின்னுட்டு இருக்காங்க. கை மூடு பங்களே, பேசாம இரு பங்களே, முயர். அதனால நம்மளை நீயே சொல்லப்படாது மகளே. அதனால உடனே என்ன செய்ய வேண்டும், இந்த குழந்தையை வாழ விடக்கூடாது. இந்த குழந்தை ஏதாவது ஒரு சங்காரம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் மனிதத்தில் கூறும் வரை உன் வாய் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மை சொல்லக்கூடாது. நான் வர்றேன் வீட்டுக்கு வர்றேன், பேசாம எதுக்கு அவங்க வீட்டுல குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கா? இந்த மண்ணிடத்தில் நான் சொல்லும் வரை உன் வாய் கை கட்டி வாய் பூத்தி இருக்க வேண்டும். சரி, புறப்படுகிறேன். அதனால இந்த குழந்தையை போய் கொள்ளணும் புறப்படுவோம். ஐயரே மகாராஜா, ஐயரே பஞ்சாங்கத்தை நன்றாக கணித்து பார்த்தீர்களா? என்ன ஒரு சோகமாக இருக்கிறது. இந்த பஞ்சாங்கத்தை நான் கணித்து பார்க்கும் பொழுது சரி உள்ளது உள்ள பிரகாரம் சொல்லவா இல்ல 1, 2 விட்டு சொல்லவா? ஐயரே, பஞ்சாங்கத்துல என்ன இருக்கிறதோ உள்ளதை உள்ள பிரகாரம் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் உன் தலை துண்டிக்கப்படும். சுவாமி, அப்படியெல்லாம் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். நான் உண்மையே உரைக்கின்றேன். அப்படியா? ஆனால் உண்மை உரைப்பதாக இருந்தால் உங்கள் மனமானது சற்றே திடம்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படியா? உண்மைதான் சாமி. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐயனே, இந்த குழந்தையாகப்பட்டது பிறந்த நேரம் காலத்தை கணித்து பார்க்கும் பொழுது இந்த குழந்தை செக்க செம்மூஞ்சி கலா பிறந்திருக்கிறது. உண்மைதானே? அதனால இந்த குழந்தையாகப்பட்டது அரணால் இருந்தால் அருங்கோட்டைக்கு திம்பு. இதோ இந்த குழந்தையானது மாலை சுத்தி பிறந்ததா சுவாமி? தேவி, குழந்தை பிறக்கும் போது மாலை சுத்தி பிறந்ததா? உண்மைதான் சுவாமி. ஐயனே, நான் முன்பாக சொல்லிக்கின்றேன், மனதை திடமெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த குழந்தை ஆகப்பட்டது கொடி சுத்தி பிறந்திருக்கிறதா? தேவி, குழந்தை பிறக்கும் போது கொடி சுத்தி பிறந்ததா? ஏமா குழந்தை பிறகுறப்ப கொடி சுத்தியே பிறந்துச்சு. உண்மைதான். முன்னாடி தள்ளி பாருங்க. கொடி சுத்தி பிறந்ததனால் தங்களுடைய குலம் கோத்திரத்துக்காகாது, மாலை சுத்தி பிறந்ததனால் மன்னருடைய பரம்பரை. இந்த குழந்தையாகப்பட்டது கால்நாள் இருந்தால் கல்கோட்டுக்கு தீம்பு, அரணால் இருந்தால் அருங்கோட்டுக்கு தீம்பு. பெற்றவளை இருக்கும் பேரான காந்தி மாநகரம், வளநாடு காந்தி நகரம். இதோ இந்த குழந்தை கால்நாள் இருந்தால் கல்கோட்டுக்கு தீம்பு. அதோ அங்க தீப்பத்தி எரியுதுமா? இப்படிப்பட்ட குழந்தை எனக்கு பிறந்து இருக்கிறது அல்லவா, இதற்கு பரிகாரம் ஒன்றும் கிடையாதா? பரிகாரத்தை பார்க்கும் பொழுது அந்த பரிகாரத்தையும் நான் அதான் முதலே சொன்னேன். மனதை திறம்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியா என்று சொன்னா அல்லவா? ஐயனே, இந்த குழந்தைக்கு ஒரே ஒரு பரிகாரம் உண்டு. அதை பரிகாரத்தை நலமுடன் செய்வாயாக. எப்படி?
எதை சொன்னாலும் நான் செய்கிறேன். இதோ என்னுடைய குழந்தை நலமாக இருக்க வேண்டும். அப்படியா? இந்த நாட்டு மக்களும் நலமாக இருக்க வேண்டும். இந்த மன்னனுடைய வம்சமும் நலமாக இருக்க வேண்டும். அதற்காக எப்பேற்பட்ட பரிகாரத்தை சொன்னாலும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். பரிகாரத்தை மட்டும் சொல்லுங்கள். இந்த குழந்தைக்கு 6 வண்டி 100 சட்டம் கட்டி 64 சேவர்களை அழைத்து வந்து தங்கமுக தாம்பாளம் சிங்கமுக பல்லாக்கு மேல் ஏற்றி யாருமில்லாத காடு காட்டிலே ஒரு வீரி மரத்திலே கன்னி புட்டு அருகிலே இந்த குழந்தையை வைத்து திரும்பி பார்க்காம வர வேண்டும். நாடு விட்டு நாடு கடத்த வேண்டும். இந்த குழந்தையை நாடு கடத்த வேண்டுமா? உண்மையாகத்தான் பஞ்சாகத்தில் உள்ளது நான் உரைத்தேன். என்னுடைய மனதை திளைப்பழித்துக் கொண்டாலும் என்னுடைய மனைவி இதுக்கு ஒருபோதும் ஒற்றுக்கொள்ள மாட்டார். அதனால என்ன செய்வது? நாட்டு மக்களுக்கு குறை, குடிமணிகளுக்கு குறை. இந்த குழந்தை கால்நாள் பல ஆண்டு காலமாக குழந்தைகளே இல்லை என்று அந்த சிவபெருமானுக்கு நாங்கள் தவம் செய்தோம். சிவபெருமான் காட்சி அளித்து இப்பேற்பட்ட குழந்தையே எங்களுக்கு தர வேண்டுமா? குழந்தை வரம் இல்லாமல் போயிருந்தால் கூட பரவாயில்லையே. கால்நாள் இருந்தால் கல்கோட்டைக்கு திரும்பி அதோ பாருங்க ஒருபொழுதும் கலைப்பட வேணாம். இதோ என்னுடைய மனைவியாகப்பட்டவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார். ஆமா, என்னுடைய மனைவிக்கு தெரியாமல் அந்த குழந்தையை எடுத்து வருகிறேன். சற்று பொறுமையாக சீக்கிரமாக வாருங்கள். வாருங்கள் ஐயா, வாருங்கள். என்னுடைய குழந்தையை நான் கொண்டு வந்து விட்டேன். சீக்கிரமாக இந்த குழந்தையை நாடு கடத்துங்கள். யாரப்பா? உனக்கு நான் வாங்கக்கூடிய சன்மானத்துல நீ பாதி பெறுவேன். கையில் வாங்க. இந்த குழந்தை வாங்கு. என்ன நான் வாங்குவேன் ஐயா. உனக்கெல்லாம் நான் லட்டு ஜிலேபில கொடுத்தேன். நீங்க லட்டு கொடுக்காத ஜிலேபி கொடுக்க. இந்த குழந்தையெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன். உனக்கு நான் மைசூர் பாக்கு. எனக்கு எந்த மைசூர் பாக்கு வேண்டாம். குழந்தையை நான் வாங்க மாட்டேன். அப்படியா? உனக்கு வேண்டாம், நீ வாங்கிக்கோ. அந்த அருங்கோட்டையை அடிக்கிறது. இந்த குழந்தையை உடனடியாக நாடு கடத்துங்கள். சென்று வாங்க ஐயா. சங்கட முடியாதீர்கள். சரி வாருங்கள். காய்ச்ச மரத்துல மீண்டும் பூ காக்கும். சரி. பூத்த மரத்துல பூ பூக்கும். மனம் தெடும்படுத்திக் கொள்ளும். அப்படியா? ஏதோ என் வஸ்திரம் அப்படின்னு எழுவுது. சரி, எப்படி பிடிக்க மாட்டேன். எந்த வஸ்திரம் வேலை அவங்க சொல்லு, அதை நான் எடுத்து நான் சரி பண்ணி விடுறேன். செத்த புடுறாப்பா. செத்தையும் பிடிக்க மாட்டேன். பாம்பு ஐயரே, நீ படுத்துக்கிட்டு கன்னிப்புத்து அது தெரிகிறது. ஆமா ஆமா ஆமா, இதுதான் தக்க சமயம். இந்த பழி நம்ம மீது சேராது. அது உங்க தெரியுறதே நாகம். ஆமா, அது கடித்து குழந்தை மாண்டு விடும். நேத்து 23ஆம் தேதி எங்கேயோ என்று சொன்னீங்க. ஆமா, எங்க போகணும்? அது 23 எங்க வரணும்? கிடையா
அங்க மேடு கழிக்கு போகணும். உங்களுக்கு எத்தனாவது சித்திரை 13ஆ? சித்திரை 23. 20 நான் கண்டிப்பா வந்துடுறேன். இந்த ஐயரை மட்டும் கூட்டு வர மாட்டேன், கவலைப்படாத. வேஸ்டா பண்ணிடலாம். ஏன் ஐயரே, உனக்கு நல்ல சாவு வருமா ஐயரே? கம்பெனில 33,000 தான் ஓடிட்டு இருக்கு. ஏன் ஐயரே, உனக்கு நல்ல சாவு வருமா? அட்வான்ஸ் ஒரு 5,000 போட்டு விடுங்க. எதுக்கு? அடி செலவு வாங்கணும்லப்பா. செலவு கொண்டு வாங்காத. அநியாயமா ஒரு குழந்தைய போய் சொல்லி இப்படி கொண்டு போட்டியே, கொல்றது முடிவு எடுத்துட்டியே. இப்ப இங்க போகணுமா? அங்க எங்கேயாச்சும் போ. வணக்கம். ஒண்ணு வேண்டாம், சும்மா ஒண்ணு வேணாம். கப்பல் போச்சு நான் கும்பிட்டு படிக்கப்போம். இல்ல நான் தேவரு வரேன். அது என் வெளியே வாட்டா, நீ போ வீட்டுக்கு போ. சரி புறப்படும். உங்களுக்கு யாராவது பஞ்சாங்கம் ஜோதி பார்க்கணும்னா சொல்லுங்க. அங்கால எங்கேயும் பார்க்க வேண்டாம், போட்டு போய் போ. கேளுங்கள் சபையார்களே, கோனேரி இடைப்பட்டினத்தில் வாழ்ந்து வரக்கூடிய பெரிய பொம்மன நாய்க்கிற்கு பட்டம் கட்டக்கூடிய பன்னியம் கட்டக்கூடிய மாதேரி சின்னானாகப்பட்டவர் சபைக்கு வரும் இதற்கான